கொடுக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே, என்னை மூடி மறைத்துக் கொண்டு உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் தெளிவுபடுத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்தையும் அது செயல்பட முடியாது. கர்த்தாவே ஆண்டவரே, இது கொடுத்த ஆண்டவரை கர்த்தாவே, இந்த செய்தியை ஆசீர்வதிக்க முடியாம கருத்துல ஒப்படைக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் நடத்துதலும்படி என்னை நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். இன்றைய செய்தி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிரியமானவர்களே, சாத்தான் உடைய வல்லமைகளையே மேற்கொள்ளுங்கள். அதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு சாத்தானை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு எப்போதுமே தன்னுடைய காரியங்களை குறித்து வெளிப்பட்டால் அதை அவன் விரும்புவதில்லை. தன்னை குறித்து அவன் பேசுவதையும் விரும்புவதில்லை. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய கிரியைகள் வெளியரங்கமாகுவதையும் அவன் விரும்புவதில்லை. ஆனாலும் இந்த நாளிலே சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து அவனை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை நமக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளின் நாளிலே ஏற்ற வசனத்தை தியானித்து ஜெபித்து பெரிய வெற்றிகளை போகிறோம். வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5:8 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். நாம் இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அல்லது நம்முடைய தொழில் காரியத்திலும் நடக்கிற சில சம்பவங்கள் பலவிதமான கேள்விகளை நமக்குள் எழுப்புகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்க வேண்டும்? ஏன் இப்படி தீமையான காரியம் சம்பவிக்கிறது? ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்தால் ஏன் இதை அனுமதிக்கிறார்? தேவன் அன்புள்ளவர் தானே, நாம் அவரை நம்பி இருக்கிறோமே, ஏன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறுகிறது என்பதாக பல விதங்களில் பல காரியங்கள் நம் உள்ளத்தில் கேள்விகளை எழுப்பக்கூடும். வசனத்தில் தெளிவாய் ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி உண்டு. அந்த எதிராளி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், வேதனைகளுக்கும், போராட்டங்களுக்கும், நெருக்கங்களுக்கும் காரணமாயிருக்கிறான். இந்த எதிராளியை நாம் நோக்கி விடாதபடிக்கு பிசாசானவன், அந்த எதிராளியான சாத்தான், நம்முடைய எண்ணத்தை வேறு பக்கமாய் திருப்பி விடுகிறான். சிலர் மனிதர்களை எதிராளிகளாக நினைக்கிறார்கள். இவர்கள் தான் எனக்கு தீங்கு செய்கிறார்கள், இவர்கள் தான் என் மீது பொறாமை கொண்டு ஏவுதல் பண்ணிவிட்டார்கள், அல்லது இவர்கள் தான் எனக்கு விரோதமாய் ஏதோ செய்து விட்டார்கள் என்று மனிதர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே. மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. அவர்கள் நமக்கு சத்துருக்களும் அல்ல. அவர்களோடு நமக்கு போராட்டமும் இல்லை என்பதாக எபேசியர் 6:12 வாசிக்கும் போது தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படியானால் இந்த எதிராளி எப்படிப்பட்டவன் என்றால், மறைந்திருக்கிறவன், ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவன், கண்களால் பார்க்க முடியாதவன். ஆகவேதான் தெய்வ பிள்ளைகள் வேத வசனத்தில் வெளிச்சத்தில் இந்த எதிராளி ஆகிய சாத்தானை குறித்து அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் நினைக்கிறபடி, பயப்படுகிறபடி பெரிய வல்லமை ஒன்றும் அவனுக்கு கிடையாது. ஆனால் தந்திரசாலி. ஆகவேதான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் ஏமாற்றுகிறவன், தந்திரமாய் கிரியை செய்கிறவன். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டாலே சுலபமாக அவனை ஜெயித்து விட முடியும் என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவுபடுகிறது. சரி, அப்படி எப்படி உண்டானான்? தேவன் அந்த உலகத்தை உண்டாக்கினார், தேவ தூதர்களை உண்டாக்கினார், மனிதர்களை தம்முடைய சாயலில் உண்டாக்கினார். மனிதர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் ஏன் சாத்தானை உருவாக்க வேண்டும்? சிலருடைய உள்ளத்தில் கேள்வி. ஆண்டவர் சாத்தானை உருவாக்கவே இல்லை. அவர் தேவ தூதர்களை உருவாக்கினார். அவர் தேவ தூதர்களை உருவாக்கி மனிதர்களை தம்முடைய சாயலில் உண்டாக்கினார். அவ்வளவுதான். ஆனால் பிசாசை கர்த்தர் உருவாக்கவில்லை. தேவதூதன் பிசாசாய் மாறி போனான். எப்படி இந்த பிசாசு உருவானான் என்பது எசேக்கியேல் 28 அதிகாரம் 12
ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் இந்த 2 பகுதிகளும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தேவதூதர்களை கோடி கோடியான தேவதூதர்களை உருவாக்கினார். அதிலே பிரதான தூதன் காபிரியல் என்கிற தூதன், மிகாவேல் என்கிற தூதன். அவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய செய்தியை சுமந்து செல்லுகிற பிரதான தூதன் காபிரியல். தேவனுடைய யுத்தத்தில் நடத்துவதில் பிரதான தூதன் மிகாவேல். அதிலே ஒருவன் லூசிபர். அவனும் ஒரு பிரதான இடத்தில் இருந்தவன். அவன் அபிஷேகம் பெற்ற கெரூப் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விசேஷ கிருபை பெற்றவன், பிரதான தூதர்களில் ஒருவனாக இருந்தவன். மற்ற தூதர்களைப் போல அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆனால் அவன் உள்ளத்தில் பெரும் எழும்பினது, தேவனுக்கு மேலாக நான் ஏறுவேன், ஏன் தேவனுக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும், அவருக்கு கீழாக ஏன் நான் நிற்க வேண்டும், நானும் எனக்கும் வல்லமை இருக்கிறது, அழகு இருக்கிறது, நான் அவரை விட மேலாக உயர்வேன் என்று தேவனுக்கு விரோதமாக பெருமை நிமித்தமாக கலகம் பண்ணினான். அவனோடு பல தூதர்களை சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக அவன் கலகம் பண்ணி எழுப்பினது நிமித்தம் தேவன் அவனை வானத்திலிருந்து தள்ளி போட்டார். பூமியை மனிதனுக்காக சிருஷ்டித்தபடியினால் பூமியிலே அவன் வந்து அவனால் வாசம் பண்ண முடியாது. பரலோகத்திலே தேவன் வீற்றிருக்கிறபடியினாலே அங்கும் அவன் வாசம் பண்ண முடியாது. ஆகவே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவன் தன்னுடைய இடத்தை, ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டான். ஆகவே தான் வானமண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை என்பதாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்திலும் தன்னுடைய ராஜ்யத்தை முழுமையாய் வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே வானமண்டலத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அவன் கிரியை செய்ய தொடங்கினான். ஆகவே தேவன் தேவ தூதனை தான் உண்டாக்கினார். அவனுடைய பெருமை நிமித்தம் தேவனுக்கு விரோதமாக அவன் எழுப்பினது நிமித்தம் தேவன் அவனை தள்ளி போட்டார். அவன் சாத்தானாய் மாறி போனான். அப்படிதான் லூசிபர் என்ற சாத்தான் உண்டானான். சாத்தான் ஒருவன் தான், ஆனால் அவனுடைய தூதர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவனுடைய சேனை, சாத்தானுடைய சேனை. சாத்தான் எல்லா சமயத்திலும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. ஒரு இடத்தில் தான் ஒரு சமயத்தில் அவன் இருக்க முடியும். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் தன்னை வெளிப்படுத்த முடியும். அவர் யாவித்திருக்க முடியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி வருகிறவன். அவனுக்கென்று ஒரு பொல்லாத ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், அசுத்தாவிகள் இவைகளை வைத்துக் கொண்டு உலகத்திலே அவன் கிரியை செய்கிறான். ஏன் இந்த உலகத்தில் அவன் கிரியை செய்கிறான்? அவன் இந்த உலகத்தில் தீமை செய்ய காரணம் என்ன? எனக்கு அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தின் மூலம் நான் அதை விளக்கி புரிந்து கொள்ளக்கூடும். நான் ஒரு பத்திரையை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அமெரிக்கா தேசத்தில் ஒரு வாலிபனும் ஒரு வாலிப மகளும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார்கள். ஆகவே திருமணம் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நாம் திருமணம் செய்து குடும்பமாய் வாழலாம் என்று சொல்லி அந்த திருமண காலத்துக்கு இடைப்பட்ட காலத்திலே அவனுக்கு, அந்த வாலிபனுக்கு ஒரு எய்ட்ஸ் நோய் பாதித்திருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே எய்ட்ஸ் கிருமிகள் அவன் சரீரத்தில் இருக்கிறது. அந்த கொடிய நோய் இந்நாள் தாக்கப்பட்டு இருக்கிறான். அவன் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்பதாக சொல்லப்பட்டது. இதை அறிந்த அந்த வாலிப பெண், இவனோடு நான் வாழ முடியாது, எங்கேயோ போய் அவன் பாவம் செய்து விட்டு வந்தான், பாவத்தின் விளைவாக எய்ட்ஸ் வியாதி வந்து விட்டது, அவனோடு நான் சேர்ந்தால் எனக்கு அந்த வியாதி வந்து நானும் அழிந்து போவேன், அவனோடு வாழ முடியாது என்று அவள் சொல்லிவிட்டாள். உன்னோடு நான் வாழ முடியாது, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனிமேல் என்னை தொந்தரவு செய்யாது என்பதாய் அவன் வியாதி நிமித்தம் ஏற்பட்ட வெட்கம் ஒரு பக்கம், வியாதினால் ஏற்பட்ட ஒரு துக்கம், ஒரு வேதனை ஒரு பக்கம், எல்லாரும் அவன் அந்த வியாதி நிமித்தம் வேதனை, எய்ட்ஸ் கிருமி நிமித்தம் அவமானப்படுத்தினது நிமித்தம் ஒரு பக்கம் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அவமானப்படுத்தினாள் என்று ஒரு துக்கம் அவனுக்குள்ள இருந்தது. ஆகவே பார்த்தான், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் துக்கமா இருக்கிறேன், எப்படி அவளை சந்தோஷமாய் வாழ விடுவது? ஒரு நாள் தன்னுடைய சரீரத்திலிருந்து ரத்தத்தை அவன் ஒரு சிரிஞ்சிலை எடுத்துக்கொண்டு சற்று எதிர்பாராத விதமாய் அவளை பிடித்து கையிலே ஊசியை குத்தி
ரத்தத்தை அவள் சரீரத்திலே செலுத்தி விட்டான். செலுத்தி விட்டு எக்காலத்திட்டு சுருக்கிறான். என்னுடைய ரத்தம் ஏச்சி கிருமியுள்ள ரத்தம் இப்ப உன் சரீரத்திலும் செலுத்தி விட்டேன். உன் சரீரத்திலும் அந்த கிருமி வந்து விட்டது. எப்படி சந்தோஷமாய் வாழ்கிறாய் என்று நான் பார்க்கிறேன். நீயும் என்னை போல அவமானமாய் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு பட வேண்டும் என்று எக்காலமிட்டு சிரித்தான். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் அப்படிதான். நான் தேவனோடு இருந்தேன், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்திருந்தேன். நான் பாவம் செய்து தேவனை விட்டு தள்ளப்பட்டு விட்டேன். இனிமேல் தேவன் சந்தோஷமாய் இருக்க நான் விடக்கூடாது. தேவனோடு யாரும் ஐக்கியமாய் இருக்க நான் விட மாட்டேன். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து மகிழ்ச்சி அடைந்தார் என்று பார்த்தால் சாத்தான் உள்ளே நுழைகிறான். ஆதாம் ஏவாளோடு வந்து உலாவினார், அவர்களோடு வந்து பேசினார், விளங்கினார். அதை பார்க்க பார்க்க சாத்தான் எரிச்சலும் கோபமும் உண்டானது. ஆண்டவர் எப்படி இவர்களோடு மகிழ்ந்திருப்பது? எப்படி இந்த மனிதர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு சந்தோஷமாய் இருப்பது விடக்கூடாது? மனிதர்களை எப்படி பாவம் செய்து தேவனை விட்டு பிரிக்க நான் எப்படி பிரிக்கப்பட்டேனோ அப்படியே இவர்களையும் பிரித்து விடுவேன். நான் தேவனை துக்கப்படுத்துவேன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை துக்கப்படுத்துவேன் என்று அந்த பாவம் என்கிற விஷயத்தை மனிதர்களுக்குள்ளே அவன் கொண்டு வர ஆரம்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, அதன் நிமித்தமாக தான் இன்றைக்கு வரைக்கும் அவன் மனுக்குலத்திற்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறான். தேவனை துக்கப்படுத்துவதற்காக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்தை அவன் வேதனைப்படுத்தி பாவத்துக்குள்ளாக்கி சாபத்துக்குள்ளாக்கி வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். நாம் இதை மறந்துவிடக் கூடாது. தீமை தேவனிடத்தில் வருகிறதல்ல, சாத்தானிடத்திலிருந்து வந்தது. அவன் அதற்கு காரணம் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து விட்டாரே. ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்து விட்டார் என்று ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரால் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். பொல்லாத சாத்தான் தான் நமக்கு விரோதமாக எழுதி இவ்வளவு பெரிய தீங்கு செய்து நம்ம இவ்வளவு வேதனைப்படுத்துகிறான். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்பதாக வசனம் சொல்லுகிறது. சாத்தானுடைய தந்திரங்கள் எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை காட்டி கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அவருடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி விடுவார். ஆகவேதான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டால் பிசாசுடைய தந்திரங்களை சிக்கிக் கொள்ளாதபடி அகப்பட்டு கொள்ளாதபடி பாதுகாக்கப்பட முடியும். நாம் அவனை சுலபமாய் மேற்கொள்ள முடியும். ஆகவே அவருடைய தந்திரங்களை என்ன சில காரியங்களை மாத்திரம் நீங்கள் விளக்கிக் கொள்ளும்படியாக வேதவசனத்தின் வெளிச்சத்திலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சாத்தானுடைய கிரியைகள். அவருடைய கிரியைகள் உண்மை என்றவென்றால் மனிதர்களை பாவம் செய்து வைப்பது, பாவத்துக்கு அடிமைப்படுத்துவது. இதுதான் சாத்தானுடைய முதலாவது கிரியை. தேவனை விட்டு மனிதனை பிரிப்பேன் என்று பிசாசுக்கு தெரியும். பாவம் தான் தேவனை விட்டு தூரப்படுத்தி தேவனை துக்கப்படுத்தும் என்று பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் முதலாவது மனிதர்களை அவன் பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்து அந்த வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறான். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அன்றைக்கு வியாதியிலே ஒரு மரணம் இல்லை. இந்த மனிதர்களை குறித்து பயம் இல்லை, மிருகத்தை குறித்து பயம் இல்லை. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வந்தவர்களோடு பேசுவார். தகப்பன் பிள்ளைகளிடத்தில் பேசுவது போல ஆதாம் ஏவாளுக்கு இருந்த உறவு, தகப்பனுக்குள் பிள்ளைகளுக்கு இருந்த உறவு, அந்த சந்தோஷத்தை பார்த்து சாத்தானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது பிரிக்க வேண்டும், எப்படியாவது இந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும், இந்த மனிதன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க வேண்டும், அவர்களை சாபத்துக்குள்ளாக்க வேண்டும். தந்திரமாய் கிரியை செய்கிறான். பாருங்கள், சர்ப்பமான தந்திரம் உள்ளது. சர்ப்பம் ஒரு தந்திரம் உள்ளது. அந்த தந்திரமான பிராணியாகிய சர்ப்பத்தின் ரூபத்திலே அவன் வந்து பேசுகிறான். ஏவாளோடு அவன் தந்திரமாய் பேசுகிறான். உனக்கு தெரியுமா, நான் தேவனோடு இருந்தேன், என்னை ஆண்டவர் தள்ளிவிட்டார், சாத்தான் என்று சொல்லுகிறாருங்க. நான் அப்படி கிடையாது. எனக்கு பெரிய தீவு தூதர்கள் கூட்டமே இருக்கிறது.
எனக்கு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கிறது, அப்படியெல்லாம் அவன் பேசவில்லை. அவன் பாருங்க எவ்வளவு தந்திரமாய் வந்து ஏவாள் இடத்தில் தேவனை கொஸ்டின் பண்ணுகிறான். ஆண்டவரை கேள்வி கேட்கிற விதமாய் காரியத்தை செய்து, அதுவும் ஏவாளை தனிமையா இருக்கும்போது வருகிறான். அவனுக்கு தெரியும், ஆதாம் கிட்ட போனா நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுவான் என்று. அதனாலதான் ஏவாளுடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஏவாள் இடத்தில் அவன் வந்து பேசுகிறான். அவனை வைத்து அந்த பாவத்தை செய்ய வைக்கிறான். கீழ்ப்படியாமை என்ற பாவம் அந்த பழத்தை தின்றதினாலே அந்த பழத்தின் காரியம் அல்ல, கீழ்ப்படியாமல் நிமித்தம் உண்டான பாவம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமை போனார்கள். அந்த பாவத்தை செய்ய வைத்தான். அந்த பாவத்தை அதை செய்ய வைத்து அவர்களை தேவனை விட்டு பிரித்து விட்டான். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில யோசித்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க. ஏதேன் தோட்டத்தை அல்ல ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. போது கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை. அதன் பிறகு ஆசீர்வாதமாவது இருக்குதான் பார்த்தா காயின் ஆபலை கொலை செய்து விட்டான். ஒருவன் கொலை செய்து விட்டு சாபத்துக்கு ஓடி போனான். சந்ததி சந்ததி பாதிக்கப்பட்டு நிற்கிறது. ஐயோ, இந்த பிசாசுக்கு நாங்கள் செவி கொடுத்ததனாலே இந்த பாவம் சந்ததியை பாதித்து விட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சாத்தானுடைய தந்திரம் நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இப்படி சமூகத்திலிருந்து ஒவ்வொரு காரியமும் நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், யார் இதை குறித்து எதை பேசினாலும், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அவருக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற மனிதன், எதையும் தேவனிடத்தில் விசாரித்து செய்கிற மனிதன். அந்த தாவீதை எப்படி ஏமாற்றி விடுகிறான், ஏமாற்றி விட பண்ணினான். ஏமானவர்களை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுவுகிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி அந்த தேசத்தை நாசமாக்குவதற்கு அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ராஜாவா இருக்கிற தாவீது அவனை வஞ்சித்ததால் இந்த தேசத்தை ஒரு அசைத்து விடலாம். அவன் தந்திரமாய் சொல்லுகிறான், தாவீது நீ ஆடு மேய்த்திருக்கிற. சாத்தான் சொல்லுகிறான், தாவீது நீ ஆடு மேய்த்திருக்கிற, உன்னை இவ்வளவு பெரிய ராஜாவாக உயர்த்திருக்கிறார். இதை பார், எவ்வளவு ஜனங்கள் வாலிபர்கள் யுத்த புருஷர்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார், எத்தனை லட்சம் பேர் யுத்தத்தில் இருக்கிறாங்க தெரியும் என்பதான ஒரு ஆசையை தூண்டிவிட்டான். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும்படி ஒரு காரியத்தை தூண்டி விடுகிறான். ஒரு ராஜா தேசத்தின் ஜனத்தொகையை கணக்கெடுப்பது பாவம் என்றால் அது சாதாரணமாய் நினைத்தால் பாவம் அல்ல. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தன்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, இவ்வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரம் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. எண்ண முடியாத அளவு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டாரு. இப்போ தாவீது கிட்ட சாத்தான் சொல்லுகிறான், என்ன உன்னால என்ன முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், என்ன முடியாது. அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சாத்தான் சொல்லுகிறான், என்ன ராஜாவா இருக்கிறாய், உன்னால் முடியும். தேசம் முழுவதும் ஆட்களை அனுப்பிப்பார், உன்னுடைய பலம் அப்போது தெரியும். பெருமையாய் சிந்தனை அவனுக்குள்ளே கொண்டு வரும்படி சாத்தான் தூண்டினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சாத்தான் அவனுக்குள்ளே போகவில்லை. ஏனென்றால் தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனோடு இருக்கிறவன். வெளியிலிருந்து அவனை தூண்டுகிறான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கவனமாய் இருக்க வேண்டும். வெளியிலிருந்து அவன் தூண்டுவான். தேவன் பேசினதை போல இருக்கும், அது நன்மை செய்வது போல இருக்கும், அது தேவ சித்தத்திற்கு மாறானதாய் இருக்கும். வெளியிலிருந்து அவன் மெதுவாய் தூண்டுகிறான். அது நிமித்தம் தேசம் பாதிக்கப்படுகிறது. தாவீது மனம் கசந்து அழுந்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரான பொழுது பாதை நிறுத்தப்பட்டது என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஒரு தேசத்தை நாசமாக சாத்தான் ஒரு தேச தலைவனை பிடித்த போதும் வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனிடத்தில் அதிகாரம் பெற்று
ஆகவே தான் அவர்கள் செபிக்க வேண்டும். தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அவங்க தவறாக முடிவு எடுத்து விடக்கூடாது. பிசாசின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து விடக்கூடாது. தேவ ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்று நாம் எப்போதும் தேவ ஆலோசனைக்கு அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மாம்சத்தின் தூண்டுதலுக்கு அதன்படி தீர்மானம் எடுக்க நாம் நம்மை அர்ப்பணித்து விடக்கூடாது. தாவீது பிசாசை ஏமாற்றிவிட்டான், தந்திரமாய் வந்து ஏமாற்றிவிட்டான். பிறகுதான் தாவீதுக்கு தெரிந்தது. அதை உணர்ந்து மனம் திரும்பின போது ஆண்டவர் இறங்கினார். இப்போது புதிய ஏற்பாடு காலத்திலே யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு இந்த பகுதியில் கவனித்தால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சாத்தான் வர முடியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனிடத்தில் சாத்தான் நுழைய முடியாது. யூதாசுக்குள்ளே பிசாசினால் உடனே உள்ள நுழைந்து விட முடியலை. வெளியிலிருந்து தூண்டுகிறான். அவனுக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருந்தது. பண ஆசை, பணப்பையை கையில இருந்ததுனாலே பண ஆசை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம். புகழை குறித்து ஒரு ஆசை, ஊழியத்தை குறித்து ஒரு ஆசை சில சமயத்தில் ஆபத்தை கொண்டு வந்துவிடும். தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிறபடி நாம் விரும்ப வேண்டும். நாம ஆசைப்பட்டு ஊழியம் செய்தால் அதற்குள்ளே பிசாசு நுழையக்கூடும். அதுதான் நிறைய பேர் ஊழியத்திலே பாதிப்புக்கு உண்டாக்குற காரியம். அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருந்தது. பணப்பை கையிலே வைத்திருந்தான். அது எப்போது நிரம்பி இருக்க வேண்டும். அதை செலவு பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை. பணப்பை நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். சாத்தான் கவனித்தான். இந்த 12 பேர்ல யார் பலவீனமா இருக்கிறாங்க? யூதாஸ் காரியத்தை குறித்து அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இரவு முழுதும் ஜெபம் பண்ணி பிரித்தெடுத்தவன். தேவனிடத்தில் அதிகாரம் பெற்று போய் வியாதிஸ்தர்களை குணமாக்கியவன், பிரசங்கம் பண்ணினவன், ஊழியம் செய்தவன், எல்லாம் செய்தவன் தான் சாத்தான் தூண்டினான். வேதம் சொல்லுகிறது, வெளியிலிருந்து தூண்டினான். பிசாசு தூண்டும் போது நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை கொண்டு வருகிற சாத்தானே, நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த தவறான எண்ணத்தை கொண்டு வருகிற பிசாசை உனக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று நாம் கடிந்து கொள்ள வேண்டும். இடம் கொடுத்தால் உள்ளே வந்து விடுவான். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வாசிக்கும் போது யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். எடுத்த உடனே அவனால் உள்ளே போக முடியவில்லை. வெளியிலிருந்து தூண்டினான். அவன் தூண்டுதலுக்கு அவன் இடம் கொடுத்து அதை யோசித்து பணம் வருகிறதே ஆண்டவரை காட்டி கொடுத்தால் காசு வருமே. இயேசுவை அவர்களால் என்ன செய்து விட முடியும்? கொலை செய்ய முடியுமா? முடியாது. இயேசு தப்பித்து விடுவார். எண்ணம் உண்டாக பண ஆசை உண்டாக சாத்தான் உள்ளே பிரவேசித்து விட்டான். அதற்கு இடம் கொடுத்ததினாலே உள்ளே புகுந்தான். பிசாசு என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? யூதாஸ் கிட்ட நான் யோசித்து பார்த்தேன். இயேசு சிலுவையில அறைந்தவுடனே யூதாஸ் 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு மத தலைவர்கள் கிட்ட கொடுக்கிறான். இந்த காசு எனக்கு வேண்டாம், இயேசுவை சிலுவையில அறைய போகிறார்களாமே, எனக்கு வேண்டான்னு சொல்றான். 30 காசுக்காக அவன் காட்டி கொடுத்து இருந்தான். ஏன் அவன் திரும்பி வரணும்? சந்தோஷமாய் முடிவு இருக்கலாமே. இயேசு சிலுவையில அறைய போகிறாங்க. நமக்கு காசுதான் முக்கியம். சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஏன் அதை திரும்பி கொண்டு போகிறான் தெரியுமா? யூதாசை காட்டி கொடுத்து கொன்றுவிட வேண்டும். இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அவன் என்ன, இயேசுவை யார் கொல்ல முடியும்? இயேசுவை கொன்றுவிட முடியுமா? அவன் தப்பிச்சு வந்து விடுவாரு. கடலை மீது நடந்தவர், காற்றும் கடலையும் அதற்றினவர், யார் அவரை கொல்ல முடியும்? யார் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. 30 காசுக்கு எனக்கு மிச்சம். அப்படிதான் அவனுக்குள்ளே எண்ணம் இருந்தது. பிசாசு வஞ்சித்து விட்டான், ஏமாற்றி விட்டான். யூதாசுக்கு அது ஆரம்பத்திலே தெரியவில்லை. இயேசு சிலுவையிலே ஒப்புக்கொடுத்த பிறகுதான், ஐயோ சாத்தான் ஏமாற்றி விட்டான் என்பதை யூதாஸ் அறிந்து கொண்டான். அந்த வேளையிலே ஆண்டு கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, ஏமாற்றுகிறவன், தந்திரமாய் வந்து கிரியை செய்கிறவன், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நாம் இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறபடி, கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தந்திரம், ஏமாற்றி கிரியை செய்கிறவன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-10 வாசித்தால் அனனியா சப்பீரால் 2 பேரை குறித்து
வாசிக்கிறோம். கணவன் மனைவி 2 பேரும் விசுவாசிகளா இருந்தாங்க. முதல் நூற்றாண்டு திருசபை எருசலேமில் விசுவாசிகளாய் இருந்திருக்க வேண்டும். சொத்தை வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆசை, நாமும் சொத்தை விற்று அப்போஸ்தலருக்கு கொடுத்துடலாம், காணிக்கை கொடுத்துடலாம். ஆண்டவர்களிடத்தில் கேட்கவில்லை. இவர்களா விற்றாங்க. பணத்தை பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சு. இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொடுத்தா சாத்தான் பேசுகிறான், முட்டாளே, இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொடுத்தா நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீயும் உன் மனைவியும் தெருவுல தான் இருக்க முடியும். பேதுருக்கு தெரியுமா? அப்போஸ்தலருக்கு தெரியுமா? நீ இவ்வளவுதான் வித்தான்னு யாருக்கு தெரியும்? உனக்குன்னு கொஞ்சம் பயிற்சி, மீதி போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். வஞ்சித்தான், ஏமாற்றினான். அவர்கள் தேவன் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. பேதுரு சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புவது என்ன? ஆவியானவரிடத்தில் போய் சொல்லும்படி, நீ கர்த்தரிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பிவிட்டான். நீ பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போனாய். உடனே அவன் விழுந்து செத்தான், அவன் மனைவியும் விழுந்து செத்தான். குடும்பமே அழிந்து போயிட்டு பிசாசின் வஞ்சகத்தில் அகப்பட்டு போனார்கள். நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும், தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலும், ஆண்டவரின் ஊழியத்தின் காரியத்திலும், தேவனுக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் கவனமாய் இருக்க வேண்டும். பிசாசு ஏமாற்றுவான், தந்திரமாய் கிரியை செய்வான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எண்ணம் கொண்டது என்ன? உனக்குள்ள எப்படி இந்த தவறான எண்ணம் வந்தது? இந்த சிந்தனையை தான் பிசாசு முதலாவது பிடிப்பான். அதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். பேதுருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சீஷரை பார்த்து கேட்கிறார், ஜனங்களிடத்தில் யார் என்று சொல்றாங்க? ஒவ்வொருவரும் ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றாங்க. இந்த பிதாவிடத்தில் வந்த ஒரு வெளிப்பாடு, நீ தானாக சொல்ல ஒரு பெரிய வெளிப்பாடு என்று பேதுருவை ஆண்டவர் புகழுகிறார். பேதுருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்று கொஞ்ச நேரத்துல இயேசு சொல்லுகிறார், நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை சிலுவையில அறிந்து கொள்ள போகிறாங்க. நான் ரத்தம் சிந்தி மறிப்பேன் என்று சொல்லி மரணத்தை குறித்து பேசினார். உடனே பேதுரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஆண்டவர் புகழ்ந்தார். இயேசுவை தனியாக கூட்டிக் கொண்டு கடிந்து கொண்டாராம். இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார். என்ன ஆண்டவரே, எப்படி பேசுகிறேன்? சிலுவையில அழிக்கிறார்களாமா? ரத்தம் சிந்துகிறார்களாமா? யார் சிலுவையில அறிய முடியும்? நாங்கெல்லாம் இருக்கிறோமே. பேதுரு பாருங்க, இயேசுவுக்கே ஆலோசனை கொடுக்கிறார். இயேசு அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக வெளிப்பாடு பெற்ற பேதுரு சில நிமிட நேரத்திற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஏன் அப்படி சொன்னார்? சாத்தான் பேதுருக்குள்ளே முழுமையாய் வந்து விடவில்லை. அவன் சிந்தனையிலே ஒரு தூண்டுதலை கொடுத்தான், ஏமாற்றுத்தனமான காரியத்தை கொடுத்தான். பேதுரு, இயேசு என்ன சொல்லுகிறார் கேள். சிலுவையை சாத்தான் சொல்லுகிறான். இயேசு என்ன சொல்லுகிறார் கேள். சிலுவையை அறிய போகிறார்களும், ரத்த சிந்த போகிறாராமா, மறிக்க போகிறாராமா. யார் இப்படி ஆலோசனை கொடுக்க முடியும்? உங்க கூட்டத்தில் நீதான் வயதிலே மூத்தவன், நீதான் இயேசுவுக்கு சொல்ல வேண்டும். இயேசுவுக்கு வயசு கூட கிடையாது, புத்தீனமாய் பேசுகிறார். இயேசுவுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று பிசாசனிடத்தில் வந்த யோசனை. நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல், இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறார். உன் சிந்தனையை பிடித்து விட்டான். இயேசு சொல்லுகிறார், நம் சிந்தனையை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை தான் பிசாசு விளைவான். சிந்தனையில தான் கேள்விகளை எழுப்புவான். சிந்தனைகளில் தான் சந்தேகங்களை கொண்டு வருவான். வஞ்சகமான கேள்விகளை கொண்டு ஏமாற்றுவான். ஒரு மாதிரி சிந்தனை வருதுன்னா உடனே மேற்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே பிசாசை கடிந்து கொள்ளுங்க. தவறான சிந்தனையை திருத்திக் கொள்ளுங்க. பாவ சிந்தனை கடிந்து கொள்ளுங்க. அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதபடி உங்களை பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. முதலாவது சாத்தான் பாவத்துக்குள்ளாகி அடிமைப்படுத்தி ஏமாற்றுவது. அதனாலதான் சாத்தான் முதலாவது தந்திரம், அவருடைய தந்திரமே அதுதான். அவன் பாவிகளையும் தொடர்ந்து பாவத்துக்குள்ளாகிறான். தேவனோடு வாழுகிற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளையும்
தந்திரமாய் மீட்க பிரயாசப்படுகிறான். நாம் ஜாக்கிரதையாய் இருக்கணும். பிசாசு செய்கிற இன்னொரு காரியம் வியாதியினால் மக்களை வேதனைப்படுத்துவது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 18ஆம் வசனம், முனியா இருந்த பெண் எல்லாரும் நினைச்சாங்க முதல்ல தண்டுல ஏதோ ஒரு வியாதி, எலும்புல ஒரு வியாதி, ஏதோ ஒரு காரணம் சொல்லி இருக்க கூடும். ஆனால் இயேசு பார்த்த உடனே அறிந்து கொண்டார், இது ஒரு பொல்லாத ஆவி, இது சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். அவள் ஆத்துமாவிலே ஒரு ரட்சிப்பின் சத்தம் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இது ஆபிரகாமின் குமார்த்தி. அப்படியானால் விசுவாசிக்கிற பெண் ஆத்துமாவிலே சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்தது. சரீரத்திலே ஒரு பாதிப்பு. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமா இருந்திருக்கிறீங்களா? பரிசுத்தாவின் மகிழ்ச்சி இருக்கிறதா? ஆனால் சரீரத்துல வியாதி, சரீரத்துல பலவீனம், அதை நினைக்க முடியல, ஜெபிக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. சரீரத்திலே அவன் பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான். சாத்தானுடைய தந்திரம் அதுதான். 16ஆம் வசனத்திலே 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த சாத்தானே, அந்த கட்டை அவிழ்க்க வேண்டுமா என்று இயேசு சொல்லுகிறார். நம்மேல் அக்கறை உள்ள தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை சுற்றிலும் வெளியடித்து பாதுகாக்கிற தேவன், தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுகிறார். சாத்தானால் சுலபமாய் நுழைந்து விட முடியாது. கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிசாசு சாதாரணமாய் நுழைந்து கிரியை செய்து விட முடியாது. கர்த்தர் வேலையடித்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறான். ஆனால் சாத்தான் கேட்கிறான், என்ன கொஞ்சம் விட்டு பாருங்க என்று யோபை குறித்து பேசுகிறான். ஒரு அசைவு அசைக்கிறேன், தன்னாலே மறுதளித்து விடுவான். பிசாசு சவால் விடுகிறான். ஆண்டவர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த போராட்டத்தில் கடந்து செல்ல அனுமதிக்கிறார். நம்ம மேல உள்ள நம்பிக்கையிலே இயேசு மகிமைப்படும்படியாக அந்த சவாலை விடுகிறார். இதற்காக சாத்தான் சோதிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். யோபு மேல் வைத்திருந்த நம்பிக்கையை தான் சொன்ன, நீ தொட்டு பார், அவனை என்னை மறுதளிக்க மாட்டான் என்று கர்த்தர் அங்கே சவால் விடுகிறான். சாத்தான் அவரை மேற்கொண்டார். தெய்வ பிள்ளைகளுக்கு நஷ்டங்கள், இழப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வரும். ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுத்து விடாதீர்கள். ஏன் இப்படி நடந்தது? அவர்தான் நம்பி இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கணும்? முறுமுறுக்காதீர்கள். கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். சாத்தானை பார்த்து சொல்லுங்க, நீ என்ன தீங்கு எனக்கு கொண்டு வந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் சாத்தான் வெட்கப்பட்டு போவான். சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்கிறவன். இழப்பு கர்த்தரால் வந்தது என்று போராடுகிறான். கவனமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே, நான் இருப்பது இயேசுவின் இரத்த கோட்டைதான். இனி நெருங்கினாலே போவது பாதாளம்தான். சிறுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதான். அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நான்குதான். அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே, நான் இருப்பது இயேசுவின் இரத்த கோட்டைதான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானான், பாவத்தை வென்று விட்டான். பாசமாய் சிலுவையில் பலியானான், பாவத்தை வென்று விட்டான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.